ஆமாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய பணியிடங்களை நிறுத்தி வச்சுட்டேன் அப்படின்ற செய்தி காட்டு தீ போல் பரவுதுங்க. என்னதான் நடக்குது போக்குவரத்து கழகத்தில்? ஏன் இப்படி போக்குவரத்து கழகத்தில் தினசரி ஊழியர்கள் பார்த்திங்கன்னா டிரைவர் சொந்தங்கள் மனவேதனைக்கு உட்படுறாங்க என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தேர்வுக்கான இறுதியான செய்முறை தேர்வு ரிசல்ட்ஸு ஏன் இன்னும் பப்ளிஷ் பண்ணலை அப்படின்ட்டு எல்லா தரப்பினருமே கேள்விகள் கேட்குறாங்க. கோர்ட் வரைக்கும் போயாச்சுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த நியமனங்களை உடனடியாக நிறுத்தணும், அடக்கணும் அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களுடைய செய்முறை தேர்வை மீண்டும் நடத்தலாமா? ஏன்னா ஆங்காங்கே டிரைவர் ஓட்டுநர்களுடைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே பயத்தில் ஏற்படுது. ஸோ டிரைவர் கம் கண்டக்டருடைய செய்முறை தேர்வை மீண்டும் தான் நடத்தினால்தான் என்ன அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு யோசிச்சுட்ருக்காங்க போக்குவரத்து கழகத்தில். ஸோ டிசிசியோடைய ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச செய்முறை தேர்வில் 1738 பேர் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பணி ஆணைகள் ஒரே கிளிக்கில் வெப்சைட் மூலமாக நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சில குறிப்பிட்ட தகவல்கள் எல்லாமே வந்து கொண்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களே வேண்டாம், எங்களுக்கு டிரைவர் தனியாக எடுங்க, கண்டக்டர் தனியாக எடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க சங்கத்தாட்கள். இப்படி போக்குவரத்து கழகத்தில் நாளுக்கு நாள் இப்படி ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகம் தொங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். இனிவரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் மட்டுமே எடுக்க நேரிடும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 2026 நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவர் தனி கண்டக்டர் தனி அப்படி பார்க்குறப்ப நீங்கள் இப்போந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் வழங்கப்பட்ட முதலுதவி சான்றிதழ் மட்டுமே வைத்திருந்தால் மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியுங்க. ஸோ இவைகளை பின்பற்றி தாங்க போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுதுங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பிளானர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் சில காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் நிரப்படும். ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களை போக்குவரத்து கழகத்தின் மூலமாகவும் நிரப்ப போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. நாளுக்கு நாள் போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் அறிவிக்கிறாங்க. ஏன்னா ஓட்டுநர்கள் நடத்துனர்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தாங்க இருக்குது. ஸோ ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸும் அதிகரிக்கிறாங்க. வரக்கூடிய எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகம் திறம்பட செயல்படணும், மகளிருடைய இலவச சேவையை நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக டிரைவர் கண்டக்டரை அதிகளவு எடுக்கணும். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா 1738 பேருக்கு பணி ஆணைகளை இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார வழங்கிடுவாங்க. ஜனவரி முதல் இல்லை டிசம்பர் இறுதி முதல் மீதி இருக்கிற நபர்களுக்கு செய்முறை தேர்வு நடத்தி பிறகு பணி ஆணைகளை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் வச்சுருக்காங்க. டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.